மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதனை தற்போது காணலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். வணக்கம். உடல்நலக்குறைவு காரணமாக மூத்த அரசியல்வாதி ஆர்.எம். வீரப்பன் இன்று காலமானார். அவருடைய உடல் சென்னை ஆயிரமலத்து பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் ஆர்.எம். வீரப்பன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். முதலுடன் அமைச்சர் சேகர் பாபு, அதே போல மத்திய திமுக வேட்பாளர் தயநிதி மாறன் உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். அதாவது திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சரும் எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவனருமான ஆர்.எம். வீரப்பன் இவருக்கு 38 வயது ஆகிறது. இன்று மதியம் அவர் வயது மூப்பால் ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருடைய உடலுக்குத்தான் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். ஏற்கனவே அவரது மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இரங்கல் செய்தி ஒன்றை சொல்லியிருந்தார். குறிப்பாக அரசியல், திரைத்துறை, தமிழ் துறை, ஆன்மீகம் என்று அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்தவர் ஆர்.எம். வீரப்பன் என்றும் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். மேலும் திராவிட இயக்கம் இருக்கும் வரை ஆர்.எம். வீரப்பன் புகழும் நிலைத்திருக்கும் என்றும் சொல்லியிருந்த நிலையில் இப்போது அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். முதல்வர் அஞ்சலி செலுத்திய நிலையில் அடுத்தபடியாக ஆர்.எம். வீரப்பன் உடல் என்பது கீழ்நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் பொதுமக்கள், உறவினர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. நாளை மாலை இறுதி சடங்கு என்பதும் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.